ஹலோ கைஸ், IBPS PO நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஹியூஜ் வேகன்சியா 5208 வேகன்சிஸ் வந்திருக்கு. அண்ட் ஸ்டில் 3 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரிப்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த IBPS PO அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது பேங்க் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று கேட்கும். ஸோ இந்த எக்ஸாமில் 11 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால இந்த லிஸ்ட்டில் எந்த ஆர்டரில் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய பிகினர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குமே டவுட்ஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது எப்படி வேகன்சி பேஸ் பண்ணி நான் கொடுக்கணுமா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பேங்க்ல இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, 1000 வேகன்சி இருக்குது, சரி இதை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் அதை கொடுப்பீங்க. பட் அப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஹோம் போஸ்டிங் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நியர் ஹோம் போஸ்டிங், அதாவது நியர் ஸ்டேட் போஸ்டிங் வேணாலும் சரி, நான் சொல்கிற இந்த ப்ரிஃபரன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து லைக் கல்கட்டா போஸ்டிங், டெல்லி போஸ்டிங் இந்த மாதிரி போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஈவன் உமன் ஃபீமேல் கேண்டிடேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணல. ஓகேங்களா? ஸோ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னா நியர் ஹோம் போஸ்டிங் கிடைக்கணும், நியர் ஸ்டேட் போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் நம்ம இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை நம்ம ஆர்டர் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பிரான்ச்சஸ், எவ்வளோ பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ நியர் ஸ்டேட் போஸ்டிங் கிடைக்கும். நம்ம ஓன் ஸ்டேட்டில் போஸ்டிங் கிடைக்கலனாலுமே நியர் ஸ்டேட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா IBPS POவில் பேட்டர்ன் சேஞ்சுமே பண்ணியிருந்திருக்காங்க. ப்ரிலிம்ஸில் ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் இருக்குது, மெயின்ஸில் பேட்டர்ன் சேஞ்ச் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் டெஸ்ட் போடணும், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகணும். சரி எப்படி நான் போடுறது, டைப் ஆஃப் கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸே பண்ண தேவையில்ல. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் பேட்ச், நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பிகினர்ஸ் பேட்ச், இல்லை ரிப்பீட்டராக இருக்கீங்க, நான் மெயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னீங்கன்னா மெயின்ஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், இந்த மாதிரியான பேட்சஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போட்டு எந்த டைமுக்கு என்ன மார்க் எடுக்கணும், ப்ரிலிம்ஸில் எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணணும், மெயின்ஸில் இந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்டாரே உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் தனியாக போயிட்டு படிக்கணும்னு ஒரு அவசியம் இருக்காது. உங்களை மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் செஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். மென்டார் கால் பேக் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸை அவங்க கிட்ட கேளுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டைமே வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஒரு பெர்ஃபெக்டான ஷெடியூலில் நீங்கள் அலைன் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் பாட்டு கிளியர் பண்ணிட்டே போயிருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட பிகினராக வந்தவங்க இன்னைக்கு SBPO இருக்கிறாங்க. நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாட், இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வரணும் அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அதுலேருந்து உங்களை ஃபில்டர் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கணும், இல்லைனா உங்களோட மெயின்ஸ் மார்க்கு 10 மார்க் கீழே இருக்கணும் கட் ஆஃப் விட. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாடில் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப இன்டென்ஸ் ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கும் ஃபார் மெயின்ஸ். ஸோ இந்த ஹியூஜ் வேகன்சி வந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்மளோட கோட் பேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த கமெண்ட் செஷனில் இருக்குது, ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு 11 பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா 1000 இருக்குது. ஸோ ஓகேங்களா, எதுவுமே 1000க்கு மேலே இல்லை, இது 1000. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 1000 இருக்குது, கனரா பேங்க் 1000 இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 700 வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ நான் இப்போ எடுத்த உடனே நான் வந்து இந்த 3ஐயும் நான் போட்டுருணுமா அப்படின்னா அப்படி போடக்கூடாது. ஸோ அப்படி போட்டிங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நியர் ஸ்டேட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். ஸோ என்னன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷமோ இல்லை 5 வருஷமோ இதுக்கப்புறம் மாறதான் போகிறீங்க. பட் ஃபார் அ மினிமம் ஒரு 5 வருஷம், ஒரு 6 வருஷமாச்சும் அந்த நியர் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாம் சொல்கிற ப்ரிஃபரன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பேஸ்ட் ஆன் பிரான்ச்சஸ் அதை நம்ம போடணும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது டோட்டலாக 5208. சரி, இது எப்படி தான் வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எந்த பேங்க்குக்கு இந்தியாவிலே ஹையஸ்ட் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? 10,189. இதெல்லாம் அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ், எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் கனரா பேங்க். ஓகேங்களா? பஞ்சாப் நேஷனல் பேங்க் எடுத்து கனரா பேங்க் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் பிரான்ச் இந்தியாவில் பார்க்கறத விட நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம TN பிரான்ச்சஸை பார்க்கணும். தமிழ்நாட்டில் எதுக்கு அதிகமான பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எதுக்கு அதிகமான பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா 1260. ஓகேங்களா? கனரா பேங்க். ஓகே, ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாமா? ஸோ என்னது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எது இருக்குது, கனரா பேங்க்குக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கனரா பேங்க்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இது இருக்குது.
ஸோ செகண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பேங்க். ஓகேங்களா, ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்குக்கு அதிகமான வேகன்சிஸ் இருக்குது, சரி பிரான்ச்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். எஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு அடுத்து இருக்குது, தேர்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் அதுக்கப்புறம் 500 அந்த மாதிரி எதுவும் இல்லை, 660 யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணோம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடாக்கு அடுத்து எது அதிகமான வேகன்சி இருக்கு அப்படின்னா இந்த 225 பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு முன்னாடி பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்புறம் பேங்க் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டரில் பிளேஸ் பண்ணும். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டே நான் வச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, கனரா பேங்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் இருக்கணும், இந்தியன் பேங்க் செகண்டு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தேர்டு. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்டரியாக போட்டுக்கோங்க. இந்த 3 வந்து மேண்டட்டரியாக போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வேணா பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்ன பின்ன மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, பேங்க் ஆஃப் பரோடா மேலே இல்லைனா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி மாற்றி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்லேயே நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். ஸோ ஏன் நம்ம நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வச்சு நம்ம பேஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேட் போஸ்டிங் அண்ட் நியர் ஸ்டேட் போஸ்டிங் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் உங்களுக்கு வந்து கனரா பேங்க் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன் மெயின் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பேங்க், நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு நியர்பை இருக்கக்கூடிய போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் நான் முன்னே சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ பிரான்ச்சஸை பேஸ் பண்ணி எது அதிகமான பிரான்ச்சஸ் இருக்கோ டிஎன் பிரான்ச்சஸை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அட்வைசபிள், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ ஓகே கைஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ நம்மளோட சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்கமிங்கில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அவேர்னஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போது ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.